பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். 118ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம், நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் எனக்கு பதில் அருளி விசாலத்தில் வைத்தார். ஆமென். இந்த காலை நேரத்தில் இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நெருக்கத்தில் நீங்கள் இருக்கலாம். பலவித வேதனைகள், பாடுகள், கடன் சுமைகள், கண்ணீரின் அனுபவங்கள், வியாதிகள், போராட்டங்கள், இழப்புகள், இப்படிப்பட்ட பயங்கரமான நெருக்கத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இந்த நெருக்கத்தின் மத்தியிலையும் நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் நமக்கு உதவி செய்து இந்த நெருக்கத்தை எல்லாம் மாற்றி நமக்கு ஒரு பெரிய ஒரு விசாலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். யோனாவை குறித்து நாம் வேதத்தை வாசித்து பார்ப்போமானால், யோனா நினிவேக்கு போக வேண்டியவன். இவன் தர்சீசுக்கு புறப்பட்டு போகிறான். தர்சீசுக்கு புறப்பட்டு போகும்போது கப்பலில் மிகப்பெரிய நெருக்கம் வந்தது. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத யோனா நிமித்தமாய் அந்த கப்பலில் இருக்கிற எல்லாருக்கும் நெருக்கம் ஏற்பட்டது. நெருக்கம் ஏற்பட்ட உடனே கப்பலில் இருந்த எல்லாரும் தங்கள் சரக்குகள் எல்லாவற்றையும் கடலில் தூக்கி போடுறாங்க. போட்ட பிற்பாடும் அந்த பிரச்சனை சால்வ் ஆகலை. இப்போது அந்த யோனாவை தூக்கி கடலில் தூக்கி போடுறாங்க. கடலில் போட்ட உடனே கடல் கொந்தளித்தது. கொந்தளிப்பு அமைதலானது. இந்த கப்பல் பத்திரமா இவங்க போய் சேர்ந்தாங்க. ஆனால் மீன் வயிற்றுக்குள் யோனா சிக்கியிருக்கிறான். அந்த மீன் வயிற்றுக்குள்ளே இருக்கிற யோனா தன் நெருக்கத்தில் தேவனை நோக்கி கூப்பிடுகிறான். ஆண்டவரே, என்னை மன்னித்து விடும். நான் உம்முடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் நான் செய்து விட்டேன். நான் நினிவேக்கு போய் உம்முடைய வார்த்தை சொல்லணும், ஆனால் நான் தர்சீசுக்கு போயிட்டேன். ஆண்டவரே, நான் செய்த தவறை மன்னியும் என்று சொல்லி அந்த மீன் வயிற்றுக்குள்ளேருந்து யோனா விண்ணப்பம் பண்ணுகிறார். விண்ணப்பம் பண்ணும் பொழுது தேவன் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டு அந்த யோனாவை ஆண்டவர் மீனுக்கு கட்டளையிடுகிறார். கரையில் போய் கக்கி விடு என்று சொல்லுகிறார். அந்த மீன் கரையில் போய் கக்கி விடுகிறது. யோனா மறுபடியும் எழுந்து நினிவேக்கு புறப்பட்டு போய் தேவனுடைய வேலையை செய்து முடிக்கிறார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம தேவ திட்டத்துக்கு எதிராக செயல்படும் போது, தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படியாமல் நாம் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நெருக்கங்கள் வந்து விடுகிறது. இந்த நெருக்கங்களை நாம் என்ன செய்யணும்? தேவனிடத்தில் போய் மனங்கசந்து அழுது நம்முடைய தவறை ஒப்புக்கொண்டு ஆண்டவற்றை ஒப்புக்கொண்டு நாம் ஜெபிப்போமானால் ஆண்டவர் நமக்கு நிச்சயமாக விடுதலை கொடுப்பார். நம் நெருக்கம் எல்லாம் மாறும். இன்றைக்கு இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நெருக்கத்தோடு கூட நீங்கள் போராடி கொண்டிருக்கலாம். வேதனைகள், கடன் பாரங்கள், சூழ்நிலைகள் வித்தியாசமாக இருக்கலாம். கவலைப்படாதிருங்கள். ஆண்டவற்றை போய் ஆண்டவரே, என் நெருக்கத்தை மாற்றும் என்று சொல்லி நாம் அவர் சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார். எசேக்கியா ராஜாவை குறித்து பார்த்தீங்கன்னா, எசேக்கியா ராஜா வியாதிவாய்ப்பட்டான். வியாதிவாய்ப்பட்டு சுவர் பக்கமாக திரும்பி தேவ சமுத்திரம் போய் அழுகிறான். தீர்க்கதரிசி சொல்கிறாரு, நீ சாக போகிற, உன் வீட்டுக்காரத்தை ஒழுங்குபடுத்து என்று சொல்லி எசேக்கியா ராஜாவை பார்த்து தீர்க்கதரிசி சொல்கிறாரு. ஆனாலும் இந்த எசேக்கியா ராஜா சுவர் பக்கமாக திரும்பி தேவன் நோக்கி கதறி அழுகிறார். ஆண்டவரே, எனக்கு இருக்க இந்த வியாதி மாறணும், இந்த வியாதி மாறி நீர் எனக்கு சுகப்படுத்தணும் என்று சொல்லி இவன் தேவ சமூகத்தில் போய் இந்த எசேக்கியா ராஜா கண்ணீரோடு கூட ஜெபிக்க ஆரம்பித்தார். அவர் ஜெபிக்க ஆரம்பித்த பிற்பாடு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார். எசேக்கியாவே, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன் என்று சொல்லி அந்த எசேக்கியா ராஜாவுக்கு ஆண்டு சுகம் கொடுத்து அவனுக்கு வாழ்வை கொடுக்கிறார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி, நாம் தேவனிடத்தில் போய் மனங்கசந்து அழுது கண்ணீரோடு கூட ஜெபிப்போமானால் நம்முடைய வியாதிகள் மாறும், பிரச்சனைகள் மாறும், போராட்டங்கள் மாறும், கடன் சுமைகள் நீங்கும். நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார். இன்றைக்கு நெருக்கத்தோடு கூட போராடி கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உங்களுக்கு ஒரு நற்செய்தி. இயேசுவிடம் புறப்பட்டு செல்லுங்கள். அவர் சமூகத்தில் உட்கார்ந்து கண்ணீரோடு கூட ஜெபியுங்கள். அவர் உங்களுக்கு இன்றைக்கு அற்புதம் செய்வார். ஆமென். அல்லேலூயா. ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீ, உதரப்போக்கு. இப்போ இவன் என்ன செய்கிறார்? அந்த நெருக்கத்திலிருந்து விடுவிக்கப்பட மருத்துவ இடத்துல போகிறா. ஒருவரால் அவளை குணப்படுத்த முடியலை. அவருடைய ஆஸ்தி எல்லாம் செலவழிந்து போய்விட்டது. இப்போ இயேசுவிடம் வருகிறா. இயேசு குறித்து கேள்விப்பட்டு இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுகிறா. தொட்ட உடனே அவள் பரிபூர்ண குணம் அடைகிறாள். அல்லேலூயா. அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு இயேசுவை தொட்டவுடன் அவள் பரிபூர்ண குணம் அடைந்தது போல, அவள் நெருக்கத்திலிருந்து விடுவிக்கப்பட்டது போல, இன்றைக்கு நாம் இயேசுவை நோக்கி வருவோமானால் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும். நமக்கு பரிபூர்ண சுகத்தை ஆண்டவர் கொடுப்பார். நெருக்கத்தோடு கூட நீங்கள் போராடி கொண்டிருக்கலாம். கவலைப்படாதீங்க. எந்த நெருக்கமாக இருந்தாலும் சரி, அதை மாற்ற நம்முடைய இயேசுவால் முடியும். ஆமென். அல்லேலூயா. எனவே நெருக்கங்கள் எல்லாம் மாறும்.
கவலைகள் மாறும், கண்ணீர் மாறும் மாறும், பாடுகள் மாறும், வேதனைகள் நீங்க எல்லாவற்றையும் மாற்றி நம்மை ஆண்டு ஆஸ்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இந்த காலை வேளை இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். நெருக்கத்திலிருந்து ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிடுற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் பரிபூர்ண விடுதலை கொடுத்து பாதுகாத்துக்கொள்ளும். இந்த இறைவார்த்தை கேட்ட எல்லாரையும் ஆஸ்வதிங்க. இந்த நாளுக்குரிய கிருபை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காட் bless you. உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் நெருக்கங்கள் எல்லாம் மாறும். ஆமேன்.